நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 16வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 16வது பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 16வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 16வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இது திருப்பாவையினுடைய 16வது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவனாக இருக்கின்ற நந்தகோபனினுடைய திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான எங்கள் கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கின்றான். அதனை பெற்று செல்ல நாங்கள்லாம் நீராடி வந்து அவனை துயிலெழுப்புவதற்காக வந்திருக்கின்றோம். அதற்காக துயிலெழுப்பும் பாடல்களையும் பாடுவதாக இருக்கின்றோம். அதனால வாசல் கதவை திறக்க முடியாதுன்னு நீ முன்னாடியே சொல்லிடாத, எங்களுக்காக மூடியுள்ள இந்த நிலை கதவை திறப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை துயில் எழுப்புவதற்காக கண்ணனுடைய வீட்டு வாசல் காப்பானிடம், வாயில் காப்பானிடம், காவலனிடம் சொல்லுவதாக இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 16வது பதிகம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இது திருவம்பாவையினுடைய 16வது பதிகம். இந்த பதிகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எப்படி இருக்கின்றதாம், சிவனின் தேவியான பார்வதியை தேவியை போல கருத்து இருக்கின்றதாம். எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியிலே அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகின்றது. அவளது புருவம் போல வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன்னுடைய கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே எம்பெருமானினுடைய கருணையையும் தேவியினுடைய கருணையையும் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.